கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. நாம் ஏன் கர்த்தரை சந்திக்கும்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்கான காரணங்களை கர்த்தர் ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தெளிவுபடுத்தியிருக்கிறார். கர்த்தர் பர்வதங்களை உருவாக்குகிறவர், காற்றை சிருஷ்டித்தவர், மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவர், விடிய காலத்தை அந்தகாரமாக்குகிறவர், பூமியினுடைய உயர்ந்த ஸ்நானங்கள் மேல் உலாவுகிறவருமாய் இருக்கிறவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் மகிமையையும் மகத்துவத்தையும் ஆட்சிமையும் உள்ளவர். அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். தம்முடைய கரத்தின் இரட்சிப்பிற்கு பர்வதங்கள் தடையாயிருக்கும் போது கர்த்தர் உயர்ந்த பர்வதங்களையும் சமபூமியாக்கியவர். பெருமை உள்ளவர்களை கீழே தள்ளிவிடுகிறவர், தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், சகலத்தையும் புதிதாக்குகிறவர். இப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தி அவரை சந்திக்கும்படி ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தப்பட வேண்டிய காரியங்கள் என்ன என்ன என்பதை நாம் பார்க்கலாம். உனக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். உபாகமம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து எந்நாளும் அவர் வழிகளில் நடப்பதற்காக இன்று நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா கற்பனைகளையும் கைக்கொண்டு அதன்படி செய்து என்று எழுதப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும் என்று எழுதப்பட்டுள்ளது. அடுத்ததாக அக்கிரம சிந்தை இல்லாமல் இருக்க நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். சங்கீதக்காரன் 59ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இவ்வாறாக தேவனிடம் கெஞ்சியுள்ளதை நாம் பார்க்கலாம். என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள், எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும் என்று கெஞ்சுகிறார். அடுத்ததாக நம்ம தயையும் உண்மையுமாயிருக்க ஆயத்தப்பட வேண்டும். சங்கீதம் 61:7 பார்க்கும் பொழுது அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார், தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும் என்று எழுதப்பட்டுள்ளது. அடுத்ததாக உன் கிரியைகளை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சாலமோன் ஞானி நீதிமொழிகள் 24:27 இவ்வாறாக எழுதியிருக்கிறார். வெளிச்சம் வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதே, உன் உதடுகளில் வஞ்சகம் பேசாதே. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரிகட்டுவேன் என்று நீ சொல்லாதே. அடுத்ததாக நாம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக நாம் ஜனங்களுக்கு வழிகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசல்கள் வழியாக பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், அதிலுள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது.
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்முடைய தேவனாக அங்கீகரித்து அவரை சந்திக்கும்படி ஆயத்தப்படுவது நமக்கு நல்லது. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு உள்ள தேவனே இருதய கடினத்தோடு தேவ பயமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஆமென்.